இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் என்றால், ஆண்டவரே யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய தலையின் மேல் வையும், என்னுடைய தலையின் மேல் வையும். யோசேப்புக்கு கொடுத்த அந்த ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு நம்ம எல்லாரும் இன்றைக்கு ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, இந்த ஞானம் என்கிறது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மிக 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 அவசியமானது. இன்றைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுகிறதற்கு காரணம், நிறைய பேர் ஏமாந்து நிற்கிறதற்கு காரணம், நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையே இழந்து போகிறதற்கு காரணம் ஆண்டவர் கொடுக்காமல் இல்லை, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்காமல் இல்லை. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார், ஆண்டவர் அவர்களை எச்சரித்தார். நிறைய மனிதர்கள் மூலமாய் ஆண்டவர் அவர்களோடு பேசினார். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஞானம் இல்லாததுனாலே எல்லாவற்றையுமே இன்னைக்கு விட்டுட்டாங்க. கர்த்தர் கொடுத்ததை இழந்துட்டாங்க. ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதமும் அவர்களை விட்டு கடந்து போனது. இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் கூட இன்றைக்கு நினைக்கலாம், பாஸ்டர் உண்மைதான், எனக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் எனக்கு இருந்துச்சு, எத்தனையோ உயர்வுகள் ஆண்டவர் எனக்கு தந்தாரு, ஆனா என்னுடைய சொற்ப மதியினம், என்னுடைய கொஞ்சம் அந்த ஞான குறைவு என் வாழ்க்கையில பெரிய தோல்வியை கொடுத்துருச்சு பாஸ்டர். நான் இன்னைக்கு நஷ்டப்பட்டு நான் நிற்கிறேன், நான் இன்னைக்கு ஏமாந்து நிற்கிறேன். எத்தனையோ பேர் அப்படி சொல்லலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இல்லை இல்லை, ஞான குறைவா இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் திரும்பவும் அந்த ஞானத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஒருவேளை உங்களை நீங்க கில்ட்டியா நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம், நான் இப்படி நடந்துட்டேனே, இப்படி மதியீனமா நான் செஞ்சுட்டேனே, இப்படி ஞான குறைவா நான் நடந்துட்டேனே அப்படின்னு உங்களையே நீங்கள் வருத்தி கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு யோசேப்பினுடைய தலையின் மேல் அந்த ஆசீர்வாதத்தை வைத்த அந்த கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மறுபடியும் ஆண்டவர் இந்த ஜெபத்திலே இருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஞானத்தினால நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஐயோ, என் மகன் ஞானம் இல்லாம இப்படி நடக்கிறானே, என் மகள் ஞானம் இல்லாம இப்படி இழந்துட்டாளே அப்படின்னு ஏதோ ஒரு பெற்றோர் இந்த இடத்துல ஒருவேளை துடித்து கொண்டே இருக்கலாம். பாஸ்டர், என் பிள்ளைக்கு ஞானமே இல்லை, ஏமாந்து போறான், எல்லாருமே அவனை ஏமாத்துறாங்க, எல்லாருமே அந்த பிள்ளையை ஏமாத்துறாங்க, எப்படி நான் செய்யறது, அவனுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது, அது அவனுடைய மண்டையில ஏறவே மாட்டேங்குது. அப்படி பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டால் கூட இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே அந்த ஞானத்தை என் பிள்ளைக்கு தாரும் என்று ஜெபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்கள். ஹalleluya கேட்கலாமா? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்க. ஆண்டவரே, இந்த யோசேப்பினுடைய இந்த 9வது ஆசீர்வாதம், அந்த ஞானம் என்கிற ஆசீர்வாதம் என் தலையின் மேல இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை கொடுப்பீராக, என் பிள்ளைக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவர் ஒரே நாளில் தர வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பரிசுத்த வேதாகமம் யாக்கோபு எழுதின நிருபத்திலே சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமா இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். ஒரு நாள் நடந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது. ஒரு நாள் ஆலயத்தில் நான் இருக்கும்போது இந்த சாட்சியை ஏற்கனவே கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு அருமையான ஒரு தகப்பனாரும் ஒரு தாயாரும் தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஸ்கூல்ல படிச்சான். அப்போ அவனுடைய கையில ஒரு நோட்டோட அவங்க வந்தாங்க, என்னிடத்துல ஜெபித்தார்கள். பாஸ்டர், இந்த மாதிரி இவன் ரொம்ப நல்லா படிக்கிறவன், இவன் எக்ஸாம் எல்லாம் ரொம்ப அழகா எழுதுறவன், ஆனா நான் கேட்டா எல்லாத்தையுமே சொல்லிடுறான், இவனுடைய ஹேண்ட் ரைட்டிங்ல அவன் மிஸ் பண்ணிடுறான் பாஸ்டர், அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே வரமாட்டேங்குது. இது அவருடைய ஸ்கூல் வாத்தியாரெல்லாம் அவனுடைய கையிலே அடிச்சதுக்கு அப்புறம் கூட அவனால எத்தனையோ பிராக்டிஸ் பண்ணி அவனால சரியா எழுத முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா, இல்லைன்னா உங்களுடைய கரத்தை பிடிச்சி இந்த நோட்டில் அவனுக்கு ஒரு எழுத்து எழுதிட்டீங்கன்னா அவன் சரியாயிருவான் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் அப்படின்னாங்க. உடனே அந்த தம்பியினுடைய கரத்தை பிடிச்சி நான் அந்த நோட்டில் ஒரு வசனத்தை எழுதுறேன். எழுதி அவன் கடந்து போனான். ஒரு 15 நாட்களுக்குள்ளதான் இருக்கும். திரும்பவும் அவங்க வந்தாங்க, அந்த நோட்டோடையே வந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த நோட்டை காமிச்சாங்க. அந்த 15 நாளைக்கு முன்பாக அவர்கள் அந்த எழுதினதும் அதற்கு பிறகு அவர்கள் எழுதினதும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். ஸோ அவ்வளோ ஞானத்தை கொடுத்து, அவ்வளோ அழகான ஹேண்ட் ரைட்டிங்கை கொடுத்து ஆண்டவர் அந்த மகனை சாட்சியாய் நிறுத்தினார். ஸோ ஆண்டவரிடத்துல கேளுங்க,
இன்னைக்கு உலகத்திலே இருக்கிற ஜனங்கள் வந்து ஞானத்திற்காக என்னென்னமோ செய்யறாங்க. அதான் நான் படிப்பு வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. கண்டிப்பாக எல்லாருக்கும் படிப்பு அவசியம். ஆனா நான் சொல்றேன், படிச்சவங்க எல்லாருமே ஞானவான்களாக இன்றைக்கு இல்ல. டிகிரி மேல டிகிரி படிச்ச உடனே ஞானம் வரும்னு சிலர் நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, எத்தனையோ டிகிரி படித்தவர்கள் ஞானம் இல்லாமல் எத்தனையோ லட்சங்களை இழந்திருக்கிறாங்க, எத்தனையோ கோடிகளை இழந்திருக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே படிக்காதவங்க, 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிச்சவங்க ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தினாலே எத்தனையோ கோடிகளை சம்பாதித்திருக்கிறார்கள். சோ நன்றாய் கவனிங்கள், உலகத்திலே இருக்கிற ஞானம், உலகத்திலே இருக்கிற படிப்பினால ஒரு மனுஷன் சரியான வாழ்வதற்குரிய ஞானத்திற்குள்ள வர்றதில்லை. நீங்கள் இந்த உலகத்திலே போராடி மேற்கொள்ள, நீங்கள் இந்த உலகத்திலே வெற்றியாய் வாழ இந்த உலக ஞானம் போதாது. யாருடைய ஞானம் வேணும்னா கர்த்தர் ஞானம் உங்களுக்கு வேணும். ஆண்டவருடைய ஞானத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இதை கேட்கணும். என் வாழ்க்கையிலே வந்து நான் ஜெபிக்கிற ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு, ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதுமே இந்த ஊழியம் ஆரம்பித்ததிலிருந்து அப்படிதான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, நான் என்னுடைய வயதோ சிறியது, ஆனா என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்போ ரொம்ப பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்பை செய்கிறதுக்குரிய ஞானத்தை மட்டும் எனக்கு தந்துருங்கப்பா, ஞானத்தை மட்டும் எனக்கு தந்துருங்கப்பா. இதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியலப்பா, இந்த விஷயத்தை எப்படி செய்யறதுன்னு தெரியலப்பா. அந்த ஞானத்திற்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஞானத்தினால நிரப்புகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். நீங்கள் வேதத்திலே தாவீதுனுடைய மகனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது சாலோமன் தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரே ஒரு காரியத்தை தான் ஆண்டவரிடத்துல கேட்கிறான். ஆண்டவர் ரொம்ப அவனுக்கு பிடிச்சிருச்சு. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், ஆண்டவரே, இந்த திரளான ஜனங்களை நடத்துறதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறான். அதான் ஆண்டவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்பா, நீ வந்து அந்நிய நாட்டு ராஜாக்களுடைய பிராணனை நீ கேட்கலப்பா, யுத்தத்துல நீ ஜெயிக்கணும்னு கேட்கல, ஆனா நீ ஞானத்தை கேட்டதுனால உனக்கு ஞானம் மட்டுமல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தந்தேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சோ நம்முடைய ஆண்டவர் வந்து ஞானத்தை நீங்க கேட்கிறத ஆண்டவர் வந்து விரும்புறாரு. சிலரை பாருங்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு ரொம்ப சோகமான ஒரு வாலிபனை நான் சந்தித்தேன். அவனுடைய வாழ்க்கையில வந்து அவனுடைய திருமண காரியம், அந்த திருமண காரியத்துல என்னிடத்துல வந்து அந்த திருமணத்துல அவன் திருமணம் செய்ய போகிற அந்த பெண்ணினுடைய போட்டோவை என்னிடத்துல காண்பித்தான். அந்த போட்டோவை காமிக்கும் போது அவங்க பொட்டு வச்சிருந்தாங்க, பூவெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. உடனே நான் அவனை பார்த்து கேட்டேன், எப்பா, நீ ஒரு ஆவிக்குரிய பையன், இந்த பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ண போறியே, இந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்ட பொண்ணா அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் சொன்னான், இல்ல அவன் ரட்சிக்கப்பட்ட பொண்ணு இல்லைனாலும் அவ ஏசப்பாவுக்கு விரோதி எல்லாம் இல்லை, அவளை ரட்சிப்புக்குள்ள நடத்திடலாம் அப்படின்னு. அப்ப சொன்ன, ஞான ஸ்நானம் எடுக்காம எல்லாம் திருமணம் பண்ணி வைக்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார் பாஸ்டர், அவர் மூலமா நான் ஞான ஸ்நானம் எடுத்துக்குவேன் அப்படின்னு. நான் வந்து சரி, நம்ம வந்து டக்குன்னு வந்து வேண்டாம் அப்படின்ற வார்த்தையை நம்ம டக்குன்னு சொல்லிட முடியாது. நான் அவன்கிட்ட சொன்னேன், நீ பார்த்துக்க, நீ கொஞ்சம் ரொம்ப கவனமா இரு, ஏன்னா திருமண வாழ்க்கை, நீ கவனமாய் நீங்க ஜெபித்து தான் இதை முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே நான் ஒரு வார்த்தை சொன்னேன், பாஸ்டர், எனக்கு நிறைய தெரியும் பாஸ்டர், அந்த பிள்ளைய குறித்து எல்லாமே எனக்கு தெரியும், நான் வந்து மோஸ்ட்லி மிஸ்டேக் பண்ண மாட்டேன், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நான் பார்க்குறேன்ல, எனக்கு தெரியாதா அப்படின்னு. தன் மேல அவனுக்கு ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட், அவன் மேல அவன் ஒரு பெரிய ஞானி அப்படின்னு நினைச்சிட்டான். அவன் எப்போ பேசும்போது அப்படிதான், எனக்கு அது தெரியும் அப்படின்னு. நாட்கள் தாண்டினது, திருமணமானது, திருமணம் முடிந்து பிள்ளைகளும் பிறந்தார்கள். ஆனா சமீபத்துல அவனை சந்திக்கும் போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தை ரொம்ப உடைச்சிருச்சு. பாஸ்டர், நான் ஒரு ஃபெயிலியரான பர்சன் அப்படின்னா, இதே வார்த்தையை அவன் சொன்னான். நான் ஒரு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு. இல்ல என் வாழ்க்கையும் ஃபெயில் ஆயிடுச்சு, என் வேலை ஃபெயில் ஆயிடுச்சு, எல்லாமே நான் ஃபெயில் ஆயிடுச்சு. எப்பா, என் மனசுக்குள்ள நினைச்சா, ஒரு நாள் அவனுடைய வாய் சொல்லிருச்சு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னவன். எனக்கு எல்லாமே தெரியும், என் வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையை எப்படி செலக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அவனுடைய வாயிலிருந்து ஃபெயிலியர்ன்ற வார்த்தை வந்துருச்சு. சோ இந்த ஜெபத்துல இருக்கிற யாரையும் நான் குற்றப்படுத்தல. நீங்க கூட ஒரு காலத்துல உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நீங்க நினைச்சிருக்கலாம். நீங்க எடுக்கிற டிசைட் தான் அது கரெக்டா, அது மாறவே மாறாது. நான் தப்பா டிசைட் பண்ண மாட்டேன், நான் தப்பா எந்த காரியத்தையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒருவேளை டிசைட் பண்ணி நீங்க செஞ்சது தவறுன்னு இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். ஐயோ பாஸ்டர், நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஆனா திரும்பவும் ஒரு விஷயம் ஆண்டவரிடத்துல வந்து கேட்டு, ரெடி, தெரியாம செஞ்சுட்டேன், எனக்கு திரும்ப அந்த ஞானத்தை கொடுங்கன்னு ஆண்டவரிடத்துல கேட்டா, வேதம் சொல்லுது, நீங்க ஞானத்தை கேட்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நீதிமொழிகளிலே வாசிப்பீர்களே, ஆனால் நீதிமொழிகளுடைய அநேக பகுதிகள் ஞானத்தை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. பேதையான ஒரு வாலிபனை நான் பார்த்தேன்,
அந்த வாலிபன் மாலை மயங்குகிற நேரத்தில் அவள் இருக்கிற சந்துக்கடுத்த தெருவில் அவன் போனான். அவன் போகும்போது அவள் பின்னே போனான். அம்பு அவனுடைய ஈரலை பிளந்தது. சோ அந்த இடத்துல சொல்லும் போது பேதையான வாலிபன், பேதையான வாலிபன். சோ கவனமாய் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில கூட அவன் பேதையானவனாய் இருப்பானே ஆனால் அவனுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னும் ஆண்டவர் சோம்பேறிகளை பார்த்து சொல்றாரு, எறும்பினிடத்துல போய் கற்றுக்கப்பா, அது ராஜாவும் பிரபுவும் இல்லாம இருந்து எப்படி அது சேர்த்து வைக்குது. அப்போ ஞானமாய் இருக்க வேண்டும் என்கிறத வேதத்துல ஒரு இடத்துல அல்ல, கர்த்தர் பலாயிரம் இடத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவன் பயன்படுத்தின ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஞானத்தை தான் முதல்ல கொடுத்தாரு. சோ இன்றைக்கு மிக அவசியமான ஒன்று, அப்பா எனக்கு ஞானம். இந்த யோசேப்பை குறித்து நான் தியானிக்கும் போது நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, அவன் ஒரு ஞானம் உள்ளவனாய் இருந்தான். சோ ஒருவேளை இன்றைக்கு நேரம் இருக்கிறது போல உங்களுக்கு ஒரு சில காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த யோசேப்பினுடைய ஞானத்தை குறித்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிலதை சொல்லி, அதற்கு பிறகு கர்த்தருக்கு சித்தமானால் இந்த யோசேப்பினுடைய ஞானத்தை மட்டும் தனியாக கொஞ்ச நாட்கள் உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவதாக நம்பர் 1, இந்த யோசேப்பினுடைய ஞானத்தை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 3வது 4வது வசனம், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டிற்கு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இந்த அதிகாரத்திலே முதலாவதாக நீங்கள் வாசிக்கும் போது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் விற்று போடுகிறார்கள். இஸ்மவேலர்கள் போத்திபார் என்கிற ஒரு மனுஷனுக்கு அவனை வித்துட்டாங்க. இப்போ அந்த போத்திபாருடைய வீட்டில் வர நன்றாய் கவனிங்கள், அந்த போத்திபாருடைய வீடு அவனுக்கு ரொம்ப புதுமையா இருக்குது. அந்த வீட்டில் அவன் விருந்தாளியா வரல, அந்த வீட்டில் அவன் வேலைக்காரனாய் வருகிறான். இதற்கு முன்பாக அவனுடைய வீட்டில் அவன் விருந்தாளியை போல இருந்தான். யாக்கோபுக்கு அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் இந்த யோசேப்பின் மேல அவர் ஒரு தனி கவனம் வச்சிருந்தாரு. அவனுக்கு பலவர்ண அங்கியை போட்டு அவனுக்கு அழகு பார்த்தவர் தான் அவருடைய அப்பா. ஆனா அப்படி ஸ்பெஷலாய் வைக்கப்பட்டவன் இப்போ அடிமையாக வருகிறான். நீங்க உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வைங்களேன். திடீர்னு ஒரு ரொம்ப நல்லா இருந்த நீங்க இப்போ ரொம்ப அதான் நீங்க ரொம்ப ஸ்பெஷலா இருந்த ஒருத்தங்க இப்போ அடிமையாய் மாற்றப்பட்டு அதை எஜமானனா இருந்த நீங்க வேலைக்காரனா மாற்றப்பட்டீங்கன்னு வைங்களேன். எப்படி அந்த இடத்துல எப்படி நீங்க இருப்பீங்க? உண்மையாகவே நம்ம நிறைய பேரு எல்லாருக்கும் நம்முடைய சோகமான மூஞ்சி தெரியும். நம்ம எல்லாருமே பார்த்து கேட்பாங்க, ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. அடிக்கடி நம்முடைய துக்கத்தை எல்லாரிடத்துலையும் வெளிப்படுத்திட்டே இருப்போம். பார்க்குறவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம், டேய் நான் ஒரு நாள் எப்படி இருந்தேன் தெரியுமாடா, இன்னைக்கு கஷ்டப்படுறேன், நான் ஒரு நாள் எனக்கு கார் இருந்துச்சு, ஒரு நாள் எனக்கு அப்படி இருந்துச்சு. ஆனால் இந்த யோசேப்பினிடத்துல நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, தன்னுடைய துக்கத்தை தன்னுடைய எஜமானுடைய வீட்டில் அவன் வெளிப்படுத்தவே இல்லை. ஆனா நம்ம நிறைய பேர் இதுல மிஸ்டேக் பண்றோம் தான் நான் நம்புறேன். நம்முடைய துக்கங்கள் நிறைய நேரத்துல மற்றவர்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மனுஷனிடத்துல ஒரு நாளும் நீங்க அழவே கூடாது. மனுஷனிடத்துல நீங்க அழக்கூடாது. நீங்க மனுஷனிடத்துல அழுகிறதற்கு மனுஷன் யார்? அவங்க உங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியுமா? அவங்க உங்க கண்ணீருக்கு ஆறுதல் சொல்ல முடியுமா? நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு முன்னாடி போய் அழுவாங்க. ஒரு தேவனுடைய ஊழியக்காரரிடத்திலே உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி நீங்கள் ஜெபிப்பது தவறல்ல. அந்த இடத்துல உங்களுடைய குமுறல்களை நீங்கள் தெரிவிப்பது தவறல்ல. நல்ல ஊழியக்காரர்கள் நீங்கள் அழும்போது உங்களுக்காக இன்னும் பாரப்பட்டு ஜெபிப்பார்கள். ஆனா ஓயாம எப்ப பார்த்தாலும் தன்னுடைய துக்கத்தையே வெளிப்படுத்துகிறது, அது ஒரு ஞான குறைவு. உங்களை ஒருத்தர் வேலைக்கு வச்சிருக்கிறாரு, அந்த வேலைக்கு வச்சிருக்கிற இடத்துல உங்களுக்கு 1000 துக்கம் இருக்கலாம். ஆனா வேலை ஸ்தலத்துல போய் துக்க முகமாவே நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் நிச்சயமா சொல்றேன், 4-5 நாட்கள்ல அந்த எஜமானன் உங்களை என்ன சொல்வார் அப்படின்னா, சரிப்பா உனக்கு 1000 கவலை இருக்குது, ஆனா 1000 கவலை இருக்கிறதுக்காக இந்த வேலை ஸ்தலத்துல துக்கமா இருந்தேன்னா நீ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நீ வேணா போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாப்பா, இல்லைன்னா நீ வேற ஏதாவது வேலை பாருப்பா. நிறைய பேர் உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பாருங்க இவருக்கு இரக்கமே இல்லை, எங்க மேல இரக்கம் இருக்குதா, பணம் இருக்குன்ற அவங்களுக்கு பணம் இருக்குது, வசதி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களை இப்படி இது பண்றாங்க. நான் சொல்றேன், நம்முடைய துக்கத்தை அவங்க சுமக்கணும்ன்ற அவசியம் இல்லை.
நம்ம அப்படி அப்படி செய்வது தவறுது. யோசேப்பு இந்த இடத்துல அதுல ஞானமாய் நடந்து கொண்டான். தன்னுடைய அவனுக்குள்ள இவ்வளவு பெரிய துக்கம் இருக்குன்னு அங்க இருக்கிற ஒரு பர்சன் கூட தெரியாது, ஒருத்தர் கூட தெரியாது. நீ இந்த இடத்துல இருந்து வந்தவன், நானு என் பேக்ரவுண்ட் இது, எங்க அப்பா இவ்வளவு நேசம் உள்ளவர், எங்க வீட்டுல இத்தனை சகோதரர்கள் இருக்கிறாங்க, நாங்க நினைச்சா எங்களுக்கு நல்ல சாப்பாடு, அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தான் அப்படின்னு அங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன் அப்படின்னா தன்னுடைய துக்கத்தை மனுஷனிடத்துல வெளிப்படுத்தவே இல்லை. நீங்க இந்த துக்கமா இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுடைய இருதயத்தை கொட்டி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் அழுங்க, ஒரு நாள் உங்களை ஆண்டவர் புறம்பே தள்ளவே மாட்டார். சில நேரத்துல நீங்க மற்றவங்களுக்கு முன்பாக துக்கமா இருக்கிறது நீங்க தண்ணி அடிச்சது மாதிரி தெரியும். அதான் அன்னாளை குறித்து வேதம் சொல்லுது, அவங்க தேவ சமூகத்துல வராங்க. தேவ சமூகத்துல வந்து அந்த பெரியநாள்னால அவளுடைய இருதயம் ரொம்ப துக்கப்படுது, வருத்தப்படுத்திட்டாங்க. தன்னுடைய இருதயத்தை வந்து அப்படியே கொட்டிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஏலி ஊழியக்காரர் சொல்றாரு, நீ என்னைக்கு உன் குடியை விட்டு நீ நிறுத்துவ? எப்ப நிறுத்துவ? நீ நிறுத்த மாட்டியா உன் குடிய அப்படின்னு கேட்குறாங்க பாருங்களேன். அப்போ நம்ம சில நேரங்களில் துக்கமா இருக்கிறது நல்லவர்களுக்கு கூட பார்த்தா சரி வராது. அதனால இன்றைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானத்தோடு இருக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய துக்கத்தை நான் ரொம்ப என்ன பண்ண மாட்டேன்னா நான் வெளிப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, யாரிடத்துல நான் வெளிப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. ஒன்று செய்கிறேன், என்னுடைய காயங்களை ஆற்றுகிறவர் நீர் ஒருவர் மட்டும்தான். என் காயங்களை ஆற்றுகிற தெய்வம் நீங்க ஒருத்தர் மட்டும்தான். என் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் நீங்க ஒருத்தர் மட்டும்தான். நீங்க ரொம்ப அழுதீங்கன்னா, நீங்க திரும்ப திரும்ப துக்கத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அழுமூஞ்சின்னு. அது சரியான ஒரு அழுமூஞ்சி. அது எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கும். அதான் நம்முடைய கண்ணீர் கூட நிறைய பேருடைய நக்கலா மாறிடும், கிண்டலா மாறிடும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கண்ணுல வடிகிற கண்ணீரை என் கணக்குல வச்சிருக்கிறேன். சிஸ்டர், உங்க கண்ணீர் ஆண்டவர் கணக்குல வச்சிருக்கிறாரு. பிரதர், உங்க கண்ணீர் ஆண்டவர் கணக்குல வச்சிருக்கிறாரு. சோ உங்க கண்ணீர் தேவையில்லாத ஒரு இடத்துல கொட்டப்படக்கூடாது. அதான் ஒரு பரிசுத்தவான் வந்து எனக்கு முன்பாக என்னை வழிநடத்தின பரிசுத்தவான் சொல்லும் போது சொல்றாரு, டேய், ஜெபம் பண்ணும் போது கண்ணீர் வருதுன்னா தொடக்காதராத அப்படின்னு. அந்த கண்ணீரை தொடக்கூடாதுமா, அது தண்ணி அப்படியே தரையில கொட்டிடணுமா, அதுவே கொட்டிடணுமா. ஏன்னா அதுல கூட அவர் பாக்குறாரு, அதை ஏசப்பா பாக்குறாரா, அதை வந்து ஆண்டவர் கணக்குல வச்சிருக்காரா, அதனால கண்ணீரை தொடக்க விட மாட்டார் அவரு. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களா. அப்போ கண்ணீர்னு ஒண்ணு வடிச்சா அதை எங்கதான் வடிப்பேன்னா கர்த்தர் சமூகத்துல மட்டும்தான் வடிப்பேன். உங்க கண்ணீர் எவ்வளவு விலையேறப்பட்டது பிரதர், உங்க கண்ணீர் எவ்வளவு விலையேறப்பட்டது. அந்த கண்ணீரை நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க சிந்தலாமா? சோ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இல்ல நான் யாருடைய சமூகத்துல தான் சிந்தும் அப்படின்னா கர்த்தர் பாதத்திலேயே. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, முழு பலத்தோடு. இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க, ராஜா ஆண்டவரே, எனக்கு யார் முன்னாடி என் துக்கத்தை கொட்டாம இருக்கிறது மாதிரி ஒரு கிருபை எனக்கு தாங்காண்டவரேன்னு. தாங்காண்டவரே, உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்க வெளியே சொல்ல முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நமக்கு ஒரு எக்ஸ்போஸ் தேவை. ஆனா நீங்க உங்களுடைய கஷ்டத்தை எல்லாருக்கும் முன்னாடி எப்பவும் காமிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க மேல இருக்கிற ஒப்பீனியன் ரொம்ப குறைஞ்சிரும். நான் ஒருத்தர் வந்து ரொம்ப துக்கப்பட்டார் ஒரு விஷயம். அவருடைய ஸ்கூல்ல போய் அவருடைய குழந்தையை சேர்க்கறதுக்காக அவர் ட்ரை பண்ணார். அப்போ அந்த ஸ்கூல்ல வந்து டொனேஷன் கேட்டாங்க, ஒரு 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கேட்டாங்க. உடனே அவர் போய், என்னடா 1 லட்சம் ரூபாய் டொனேஷன் கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலுடைய தலைமை அந்த ஸ்கூலுடைய தலைமை இடத்துல போய், இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஊழியம் செய்கிறேன், நான் கடவுளுக்கு சேவை செய்கிறேன், அதனால எனக்கு கொஞ்சம் வந்து இந்த டொனேஷனை மட்டும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலு, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சவங்க தான். ஆனால் அந்த ஸ்கூலை நடத்துகிற அந்த ஓனர் அவங்கள பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா? நீங்கள் ஊழியம் செய்றீங்க, நீங்கள் பாஸ்டர், ஏன் உங்கள் பிள்ளைய வந்து இவ்வளவு டொனேஷன் வாங்குற ஸ்கூலில் நீங்கள் சேர்க்குறீங்க? இங்கே சேர்க்க வேண்டாமே, நீங்கள் ஒரு சாதாரணமான டொனேஷன் இல்லாத ஸ்கூலில் உங்கள் பிள்ளைய படிக்க வைக்கலாமே அப்படின்னு அவங்க வார்த்தை கேட்டிருக்காங்க. அவர் உடஞ்சிட்டாரு. என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி கேட்டாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஆமா பாஸ்டர், நம்ம வந்து ஒரு நாளும் அப்படி சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னேன். அவங்க செய்தது நியாயம் என்று சொல்ல வரல, நானும் அப்படிதான். மோஸ்ட்லி இப்போ போயிட்டு வந்து எந்த இடத்துலையும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை வாங்குறதுக்கு நினைக்கிறதே இல்லை. எதுக்கு நம்ம அப்படி நம்ம ஆண்டவருடைய ஊழியக்காரங்காச்சு, நமக்குன்னு ஒரு மரியாதை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அவங்க கொடுக்குற 1000 ரூபாய் குறைச்சு கொடுக்கலாம், 500 ரூபாய் குறைச்சு கொடுக்கலாம். அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் குறைச்சு கொடுக்கறதுக்காக நான் பாஸ்டர், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு குறைச்சு கொடுங்கன்னு நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன்.
இல்லைன்னா வாங்காம இருக்கலாம், விட்டுருங்க. இல்லைன்னா இருக்க அது காசுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்குவோம், அவங்கள்ட்ட போய் அதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு இப்ப நான் நிறைய விதத்துல அதை மாற்றி இருக்கிறேன். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசேப்பினிடத்துல இருந்த ஒரு ஸ்பெஷல் ஞானம் என்ன அப்படின்னா, தன்னுடைய கஷ்டங்களை யாருக்குமே அவன் காமிக்கவே இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் என்ன இதே இடத்துல உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக ஸ்தோத்திரம், இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 39ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 39வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? 39:19 நம்ம வாசிக்கும் போது, உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். கவனிங்க, இந்த இடத்துல யோசேப்பை பிடிச்சு இப்போ சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்க. இந்த சிறைச்சாலைக்குள்ளே போடுவதற்கு காரணம் யார் அப்படின்னா, இந்த போத்திபாருடைய மனைவி தான் காரணம். அவங்களே ஒரு 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 கட்டம் போட்டு இவனை தன்னுடைய வலையில விழ வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இவன் விழாத உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்கள் மேல தப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி மொத்த பழியும் அவன் மேல போட்டுட்டாங்க. இவன் தான் இப்படி பண்ணா, இவன் இப்படி தப்பண்ண வந்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க இருக்கிற நம்ம யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம மேல செய்யாத ஒரு பழியை போட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவா நம்ம எல்லாம் பண்றது, எவ்வளவு தூரம் நம்ம இந்த தப்பு பண்ணல அப்படின்றத நிரூபிக்க முடியுமோ அவ்வளவு யுக்திகளை நம்ம கையாளுவோம். நம்ம மேல சாட்டப்பட்ட அந்த குற்றம் நம்ம செய்யாம இருக்கும்போது நம்ம செஞ்சோன்ற ஒத்துக்கிற அந்த சுபாவம் நம்ம யாருக்குமே இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யல அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல யோசேப்பினுடைய ஞானத்தை நான் கற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல போத்திபாருடைய மனைவிய அவன் காட்டி கொடுக்கறதுக்கு நினைக்கவே இல்லை. அப்போ இல்ல, எப்பவுமே காமிச்சு கொடுக்கறதுக்கு நினைக்கல. அவன் என்ன நினைச்சான் அப்படின்னு தெரியல. அதான் சில தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, எங்கேயாவது நம்ம நம்முடைய கண்களில் ஒரு பெரிய தவறு பார்த்துட்டோம்னு வைங்களேன், ஒரு தப்பு நடக்கிறத பார்த்துட்டீங்க, நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தவறு நடக்கிறத பார்க்கும்போது ஒருவேளை அந்த தவறு செய்கிற அந்த மனிதனை பார்த்து, பிரதர் இப்படி செய்யாம இருக்கிறது நல்லது, கடவுளுக்கு பயம் வேணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆலோசனை வேணா சொல்லலாம். இல்ல அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆனா அவங்க பண்ணின தப்ப நம்ம எல்லாருக்கும் படம் போட்டு காமிக்கிறது, அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகே இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் அதை விரும்பவே மாட்டாரு. அதான் நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நோவா குடித்து வெறித்து தன்னுடைய வஸ்திரம் விலகி போய் படுத்து கிடப்பாரு. உடனே அவனுடைய ஒரு குமாரன் அவர் வஸ்திரம் விலகி படுத்து கிடக்கிறத தன்னுடைய சகோதரத்துல போய் சொல்லுவார், இந்த மாதிரி அப்பா நிர்வாணமா படுத்து கிடக்கிறான்னு சொல்லுவாரு. ஆனா அவனுடைய அடுத்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க 2 பேருமே தன்னுடைய தகப்பனாருடைய நிர்வாணத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லி பின்புறமாய் ஒரு தன்னுடைய 2 பேருடைய தோளையும் ஒரு பெரிய பெட்ஷீட்டை கட்டி பின்னாடி அவருடைய அப்பாவை மூடி போடுவாங்க, அந்த நிர்வாணத்தை மூடி போடுவாங்க. அப்போ அதான் அவங்க அப்பா ஆசீர்வதிக்கும் போது கூட தன்னுடைய நிர்வாணத்தை அவங்களுக்கு முன்னாடி சொன்ன அந்த மகனை சபிப்பாரு. அவன் சபிக்கப்பட்டவன் அப்படி பேது சொல்லும். கவனிங்க, இன்றைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு ரொம்ப வருத்தம். நிறைய மீடியால பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த மீடியால இன்னொருத்தருடைய குற்றத்தை வெளியே கொண்டு வருகிறதுல நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க முன்முறமா நிக்கிறாங்க. அவர் அப்படி தப்பன்ட்டாரு, அதை போட்டு படம் போட்டு காமிச்சு இவன் கெட்டவன் அப்படின்னா சிலதை நான் பார்த்திருக்கிறேன். ஒருத்தர் மேல இருக்கிற அந்த தப்புக்காக கெட்ட வார்த்தையில கூட அவங்கள திட்டுறாங்க. நான் சொல்றேன், நீ அவங்க எல்லாம் என்ன கிறிஸ்தவங்கன்னு கேட்கிறேன். அவங்க எல்லாம் என்ன ஆண்டவருடைய பிள்ளைங்க? நான் சொல்றேன், அவர்களை விட இப்ப யார் மோசம் அப்படின்னா இவங்க தாங்க மோசம். என்னமோ பெருசா அவர் கண்டுபிடிச்சது மாதிரி உடனே கமெண்ட் செக்ஷன்ல இவெல்லாம் நல்லா இருப்பானா, இவெல்லாம் அப்படி போயிடுவான், இப்படி போயிடுவான், அதான் நடக்கும், இது நடக்கும், ரொம்ப திட்டி இன்னொருத்தருடைய குற்றத்தை வெளியரங்கப்படுத்துறது என்கிறது ஒரு ஞானக்குறைவு. ஒண்ணு அவங்கள்ட்ட ஆலோசனை சொல்லணும், இல்ல அப்படின்னா அவங்கள விட்டுட்டு வெளியே வந்துடணும். அவ்வளவுதான், ஃபினிஷ்ட், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம அவங்களோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
குற்றத்தை கண்டுபிடிச்சதற்கு பிறகு அங்க இருக்க முடியாது சில நேரத்துல. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் இன்னும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட கவனமா இருங்க. வேலை செய்யற இடத்துல கூட நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருப்பீங்க. அங்க கவர்மெண்ட்ல இருக்கிற யாராவது ஒரு நபர் வந்து தவறு செய்வார்கள். நமக்கு நிறைய பேருக்கு அது தாங்க கூடாதது தான். நம்ம உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், அதான் லஞ்சம் வாங்குறான்னு வைங்களேன். நீங்க லஞ்சம் வாங்க வேண்டாம், ஆனா இன்னொருத்தர் லஞ்சம் வாங்குறாரு. லஞ்சம் வாங்கின உடனே நம்ம வெளியில போய் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி இவர் லஞ்சம் வாங்குறாரு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி பாஸ்டர் நம்ம கண்டுக்காம இருக்க முடியுமா? பாவத்தை நீங்க கண்டுக்காம இருக்க சொல்லல பிரதர், இது தப்பு பிரதர், பைபிள் இது தப்புன்னு சொல்லுது. ஒரு டைம் ஆலோசனை சொல்லுங்க, ஒரு 2 டைம் ஆலோசனை சொல்லுங்க. வேதம் சொல்லுது ஒரு டைம் 2 டைம் ஆலோசனை சொல்லிட்டு அவங்கள விட்டு விலகிருங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்கு நம்ம தலைமையில ஆண்டவர் வந்து எதையுமே ஆக்கினையை குவிக்க போறது இல்லை. நம்ம சொல்ல வேண்டியதை செஞ்சிட்டோம். சோ இந்த யோசேப்பின் இடத்துல எனக்கு பிடித்த ஒரு மிகப்பெரிய குணம் என்ன அப்படின்னா, அவன் தான் நிரபராதி, தான் தப்பு செய்யல. இந்த தப்பை இத வந்து யாருக்கு முன்னாடியுமே அவங்க செஞ்ச தவற படமிட்டு காமிக்கல. அப்ப கிடையாது. அப்போ நீங்க நினைக்கலாம் பாஸ்டர், அப்போ வந்து அவனுக்கு வந்து எந்த பலனுமே இல்லை, அங்க அவன் அடிமையா இருந்தான். ஒருவேளை அவங்களுடைய மனைவியை குறிச்சு இந்த மாதிரி அவதான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டான்னா அவனை அங்கேயே அடிச்சு கொண்டுருவாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல, அதுக்கப்புறம் அதே இடத்துல 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் ராஜாவாகிறான் பாருங்களேன். அப்போது அவன் சொல்லியிருக்கணும்ல, இந்த மாதிரி ஒரு தப்புக்காக என்ன நிறைய பேருடைய மனசுக்குள்ள என்ன தப்பா நீங்க நினைச்சிருப்பீங்க. இல்ல போத்திபாருடைய மனைவியை வந்து சொல்லி மன்னிப்பு கேளுப்பா, எல்லாருக்கும் முன்னாடியும் நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லு. நம்மளா இருந்தா கண்டிப்பா அப்படி பண்ணிருப்போம். அப்போ ஒருவேளை பண்ண முடியாட்டாலும் நான் பெரிய ஆள் ஆகும் போது எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு நான் தான் தப்பு பண்ணேன் அப்படி நம்ம நினைப்போம். ஆனா யோசேப்பு அந்த காரியத்தை செய்யவே இல்லை. சோ இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுக்கு முன்பாக எப்படி இருந்தீங்களோ தெரியல, ஒரு பர்ஃபெக்டான ஞானம் அப்படின்னு சொல்றது என்ன தெரியுமா? இன்னொருத்தருடைய பாவத்தை வெளியரங்கப்படுத்துகிறது கிடையவே கிடையாது. நான் வந்து இந்த மீடியால யூடியூப்ல எத்தனையோ சேனல்கள் வந்து இந்த அதான் குற்றம் அந்த தப்பு பண்றவங்களை எல்லாம் படமிட்டு காமிக்கிற சேனல்கள் உருவாக்கி இருக்கு. நிறைய பேர் அதை ஒரு ஊழியமாவே நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அதை சொல்றாங்க, இது ஒரு ஊழியம் அப்படின்றாங்க. அதான் ஒருத்தர் வந்து ஒரு நாள் சொன்னார், நம்ம இயேசு அடிக்கிறார் ஊழியம்னு ஒன்று வச்சிருந்தாராம். இயேசு அடிக்கிறார் ஊழியம். ஸோ அது என்ன ஊழியம் அப்படின்னு தெரியல. இயேசு அடிக்கிற அது எங்க படிச்சாங்கன்னு தெரியல. இயேசு அடிக்கிறார் ஊழியத்தை கேட்டா என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் தேவாலயத்துல வந்து அந்த காசு கடைக்காரங்களை பார்த்து அவர் சாட்டை எடுத்து அடிச்சிட்டாராமா. அதனால அவர் இயேசு அடிக்கிறார் ஊழியம் வச்சாராமா. இதெல்லாம் எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. ஆனா நம்ம ஆட்களை பொறுத்த அளவுல ஏதாவது ஒன்ன பண்ணிட்டு ஒரு வசனத்தை மட்டும் பிடிச்சுக்கிறாங்க. ஒரு வசனத்தை அவங்களோட கொண்டு மேட்ச் பண்ணிட்டு அவங்க செய்யறது நியாயம்னு நினைக்கிறாங்க. இல்லாண்டவருடைய பிள்ளைகளை தயவு செய்து இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ப்ளீஸ் உங்களை ரொம்ப நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன், அப்படிப்பட்ட சேனல்ஸ் அப்படிப்பட்ட நபர்களை ஒரு நாளும் நீங்க வந்து என்கரேஜே பண்ணாதீங்க. நமக்கு அது வேலையே இல்லை. ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை நடத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 3 ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லி நீ ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் இந்த யோசேப்பினிடத்தில் இருந்த இந்த 3வது ஞானத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது 41ஆம் அதிகாரத்துல நீங்க வந்து 14, 15 வாசிக்கலாமா? 14, 15. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. நீ அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதி உத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்வார் என்றான். ஹலோ, இந்த யோசேப்பினுடைய 3வது ஞானம் என்னை வந்து ரொம்ப வியக்க பண்ணிருச்சு. இப்போ அவனை கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். அப்ப பார்வோன் அவனை பார்த்து கேட்கிறான். அவன் ஒரு பெரிய ராஜா, ஒரு பெரிய ஆளு, அதான் அந்த ஜனங்களுக்கெல்லாம் அவன் கடவுள். அப்ப அவன் வந்து கேட்கிறான், என்னப்பா நீ சொப்பனம் எல்லாம் பார்த்து நல்ல விளக்கம் சொல்லுவியாமே, இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், நீ விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்ட உடனே அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்வார். நிக்கிற இடம் பெரிய இடம், நிக்கிற ஆள் பெரிய ஆள். ஆனா ஆண்டவரை அந்த இடத்துல அவன் விட்டு கொடுக்கவே இல்லை.
உண்மையிலே உண்மையான ஒரு ஞானம் என்ன தெரியுமா? எந்த இடத்துலையுமே ஆண்டவர் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டு கொடுக்க கூடாது. ஆனா நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப துக்கம். ஆண்டவர் எங்க விட்டு கொடுப்பாங்க தெரியுமா? பெரிய நபர்களுக்கு முன்பாக ஆண்டவரை விட்டு கொடுப்பாங்க. பெரிய நபர்களுக்கு முன்பாக ஆண்டவர் விட்டு கொடுப்பாங்க. ஒரு விஷயம், ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சு அந்த கல்லாப்பட்டியில் காசு கொடுக்கும்போது எனக்கு பின்னாடி வந்த ஒருத்தர் அந்த ஹோட்டலில் ஒரு பெரிய வேர்டிங்ஸ், ஒரு வசனம் எழுதி போட்டுருந்துச்சு. அவர் காசை கொடுத்துட்டு கேட்டார், நீங்க கிறிஸ்டியனான்னு கேட்டார். ஆமா அப்படின்னாரு அந்த ஓனர். இல்லை அப்படின்னா பக்கத்தில் இன்னும் ஒரு ஃபோட்டோ கூட வைக்கலாமே, நாங்கள் எல்லாருமே இந்த ஹோட்டலில் சாப்பிட வர்றோமே, இந்த ஹோட்டல் ஹிந்துவும் வர்றாங்க, முஸ்லீம் வர்றாங்க, கிறிஸ்தவங்க வர்றாங்க, நீங்கள் கிறிஸ்டினுடைய வசனம் மட்டும் ஒன்று வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு ஜஸ்ட் கேட்டுட்டு போயிட்டார். ஒரு 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 2 மாதம் தாண்டி இருக்கும், அந்த ஹோட்டலுக்கு திரும்ப போனேன். எனக்கு ரொம்ப துக்கமான வார்த்தை என்ன தெரியுமா? அந்த இடத்துல அந்த வசனம் இல்லைங்க, அந்த செவத்தில் அந்த வசனம் இல்லை. நான் வேற எதையும் பேச வரல. எத்தனையோ உலகத்தில் இருக்கிறவர்கள், எத்தனையோ ஆண்டவரை அறியாதவர்கள் தங்களுடைய கடைகளிலே அவர்களுடைய நம்பிக்கைக்கான போட்டோக்களை வச்சு அந்த போட்டோனுடைய போட்டிருக்கிற மாலையை பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே அதிகமான காஸ்ட்லியான நோட்டு 2000 ரூபாய் நோட்டை ஓட்ட போட்டு மாட்டி வச்சிருப்பாங்க. டெய்லி காலையில ஒரு டம்ளர் பாலும் ஒரு எலுமிச்சை பழத்தையும் வச்சிருப்பாங்க. 6 மணிக்கு இல்ல 5 மணிக்கு அந்த கடையில விளக்கு போடும்போது கண்டிப்பா பூஜை பண்ணுவாங்க. முஸ்லிம்களுடைய கடைக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா அந்த திருநூறு போட்டு உள்ளுக்குள்ள பெரிய அந்த இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அவங்கள கம்பேர் பண்ணல. ஆனா இந்த யோசேப்பு 15 ஆண்டுகள் கஷ்டப்பட்டுட்டாரு. 15 ஆண்டுகள் ஆண்டவர் அவரை பாடுகளில் நடத்தினாரு. ஆண்டவர் டைரக்டா அவரை தட்டி கொடுக்கல, என்கரேஜ் பண்ணல. ஆண்டவர் டைரக்டா அவன்கிட்ட நான் உன் கூட இருக்கிறேன்னு கூட ஆண்டவர் சொல்லல. அவனுடைய விதயத்துக்குள்ள அப்பா சொன்ன ஆண்டவர் எங்க, அப்பா சொன்ன ஆண்டவர் எங்க அப்படின்ற கேள்விதான் எழும்பி இருக்கும். ஆனா பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது, நீ வேணா இந்த ஊருக்கே கடவுளா இருக்கலாம்ப்பா, நீ கடவுள் தான், எல்லாருமே உன்னை வணங்குறாங்க, ஆனா எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் அல்ல, நான் அல்ல. இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன், உங்கள்கிட்ட இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய, நான் சொல்றேன் அதுக்காக அவங்களுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, இப்படி அப்படின்னு கத்த வேண்டிய அவசியம்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஆனா என் ஆண்டவருக்கு நான் கொடுக்குற மரியாதையை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஏசப்பா விட்டு கொடுக்க முடியாதுப்பா, ஏசப்பா எங்கேயும் விட்டு கொடுக்க முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் பணக்காரங்களுக்காக ஏசப்பா விட்டு கொடுக்குறீங்கல்ல, படிச்சவங்கன்றதுக்காக ஏசப்பா விட்டு கொடுக்குறீங்கல்ல, சொந்தக்காரங்களுக்காக அவங்க தப்பா நினைச்சிருவாங்கன்றதுக்காக ஏசப்பாவை நீங்க விட்டு கொடுக்குறீங்கல்ல, நண்பர்களுக்காக நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஏசப்பாவை விட்டு கொடுக்குறீங்கல்ல. ஏசப்பாவை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காதப்பா. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு காரணம் அவர் மட்டும்தான், அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு 3 காரியத்தை நம்ம தியானித்தோம். ஒன்று, நம்பர் 1, முதலாவதாக தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தாதது ஒரு ஞானம். நம்பர் 2, ரெண்டாவது தனக்கு விரோதமாய் தவறு செய்த, தன் கண்ணுக்கு முன்னாடி தப்பு பண்ண, தன்னை குற்றவாளியாய் தீர்த்தவங்களை காமிச்சு கொடுக்காதது 2வது ஞானம். நம்பர் 3, மூணாவது அவ்வளோ பெரிய நபருக்கு முன்னாடியும் ஆண்டவரை விட்டு கொடுக்காதது 3வது ஞானம். இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரத்தில் கேட்க போறோம். அந்த ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும். யோசேப்பினுடைய ஞானத்தை குறித்து இன்னும் ஒரு நாள் உங்களோட ரொம்ப தெளிவாக நான் பேசுறதுக்கு வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் தியானிக்கும் போது கொடுத்துருக்கிறாரு. வெகு சீக்கிரத்தில் அதை செய்கிறோம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில், நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால்களை முடக்கி, முடியாதவர்கள் தேவ சமூகத்தில் அப்படியே எழும்பி நின்று கொண்டு ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த 9வது நாள் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறதுக்கு இறங்கி வாரும் என்று கேளுங்கள். கர்த்தர் ஞானத்தை தருகிறவர், அவரிடத்திலே புத்தி இருக்கிறது. அவர் கொடுக்கிற ஞானத்தினால கோடியை சம்பாதிக்கலாம். எஸ், சாலோமோனை போல கோடியை சம்பாதிச்சது வேற யாருமே கிடையாது. அவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஞானம் தான் காரணம்.
கர்த்தர் கொடுத்துக்கிற ஞானத்தை ஒரு நிமிஷம் அப்படியே கவனிங்க. அதான் சாலமன் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறாரு. அவர் அரசாட்சி பண்ணிட்டு இருக்கும்போது 2 தாய் வர்றாங்க ஒரே குழந்தைய வச்சுட்டு. ஒரு அம்மா வந்து நைட்டு படுக்கும்போது அதான் எப்படி தூங்கணும்னு தெரியாம குழந்தை மேலேயே உருண்டு குழந்தை மேலே படுத்து குழந்தைய கொண்டுருச்சு. அவ்வளோ வெயிட். அந்த குழந்தைய கொண்டுட்டு அடுத்த நாள் காலைல பார்த்து குழந்தை செத்து கிடக்குது. உயிரோடு இருக்க குழந்தைக்காக இப்போ 2 அம்மாங்க ஃபைட் பண்றாங்க. ஜனமே திரண்டு இருக்கிறாங்க. ராஜா சின்ன வயசு, என்ன பண்ண போறாரு? இந்த குழந்தைய யாருக்குன்னு பார்த்து இன்னைக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு பிரச்சனையே கிடையாது. எடுப்பா DNA டெஸ்ட் எடுத்துருப்பா, அவ்வளவுதான். குழந்தை யாருடையதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. ஆனா அன்னைக்கு அப்படிப்பட்ட டெஸ்ட் எல்லாம் பண்ணவே முடியாது. அதுவும் யூத குழந்தைங்களை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ராஜா ஒரு அழகான ஒரு ஞானமா சொல்றாரு பாருங்க. உயிரோடு இருக்கிற குழந்தைய வந்து டேபிள் மேல படுக்க வச்சு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து 2ஆ கட் பண்ணி ரெண்டையும் பாதி பாதியா கொடுத்துருங்கப்பான்றாரு. குழந்தைய கொல்லக்கூடிய எண்ணம் மனசுக்குள்ள இல்லை. அத சொன்ன உடனே அந்த குழந்தையினுடைய உண்மையான தாய் அப்படியே வந்து சொல்றாங்க, வேணாப்பா வேணாம் வேணாம், இந்த குழந்தைய அவங்கள்ட்டே கொடுத்துருங்க, அவங்க வளர்த்தட்டும். உடனே ராஜா சொல்றாரு, சாலமன் சின்ன வயசு, இந்த குழந்தைய அவங்கள்ட்ட கொடுங்க, உண்மையான தாய் அதுதான். அப்படியே ஊரே கரங்களை தட்டுது. இந்த சின்ன வயசுல அந்த ஏற்ற நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு ஞானம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா அதுதாங்க கர்த்தர் கொடுத்தது. வயசு கம்மி தான், பொறுப்பு ரொம்ப பெருசுதான், படிப்பு இருக்கா இல்லையா தெரியாது, ஆனா என்ன ஞானம். நான் நம்புறேன் இந்த ஜபத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தருவார். பாஸ்டர் இது கண்டிப்பா எனக்கு வேணும் பாஸ்டர், எத்தனை அடி வாங்கினாலும் நான் ஞானம் இல்லாமலே நடந்துக்கிறேன் பாஸ்டர். கரங்களை மேல உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே அந்த ஞானத்தினால் என்ன நிரப்பும், ஆண்டவரே நிரப்பும். ஹல்லேலூயா. ஓ துன்பமான வேளையில் இன்பமான நேரத்தில் கஷ்டமான பாதையில் கழிப்பான நேரத்தில் என் இயேசு என்னோடு இருக்கின்றார். அவரே என் கண்மலை என் கோட்டையோமானார். எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த இயேசுவே எந்த நானும் கண்மாலை நானும் கண்மாலை என்றுமே உம்மை நான் என்றும் சொல்லுவோம், உம்மை நான் என்றும் சாமி. கேளுங்க, அப்படியே அப்பா பார்த்து கேளுங்க, அப்பா உங்க ஞானத்தினால என்ன நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்க ஆராதிக்கிற இடம், நீங்க ஜெபிக்கிற இடம். எஸ் அச்சா இழந்துட்டப்பா, நிறைய இழந்துட்டப்பா, எனக்கு ஞானம் வேணும், இந்த வேலையை செய்ய ஞானம் வேணும், என் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானம் வேணும், என் தொழிலை நடத்துறதுக்கு ஞானம் வேணும், இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஞானம் வேணும். திரும்ப 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 சொல்லுவோம், துன்பமான வேலை இன்பமான நேரம் கஷ்டமான பாதையில் கழிப்பான நேரம் இயேசு என்னோடு இருக்கின்றார். அவரே என் கண்மலை என் கோட்டையோமானார். அப்பா அந்த ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் சின்ன பையன்பா, இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுக்கு ஞானம் வேணும்பா, ஜெபிக்கிறதுக்கு ஞானம் வேணும்பா, போதிக்கிறதுக்கு ஞானம் வேணும்பா. எனக்கு ஞானத்தை தாங்கப்பா,
எனக்கு ஞானத்தை யோசேப்புக்கு கொடுத்த அந்த ஞானம் என் தலை மேல இருக்கட்டும் ஆண்டவரே. யோசேப்புக்கு கொடுத்த அந்த ஞானம் என் தலை. கேளுங்க கேளுங்க ஆண்டவரே, ஞானத்தினால நிரப்பப்பா. என் பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் வரட்டும் ஆண்டவரே. ஓ, என் மனைவிக்கு அந்த ஞானம் வரட்டும் ஆண்டவரே. என் ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் வரட்டும். இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஞானம் வரட்டும் ஆண்டவரே. என்றுமே உம்மை நான் என்றும் உம்மை நான் என்றும் தகப்பனே, நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றிப்பா. இன்றைக்கு நல்ல வார்த்தைகளால் எங்களுக்கு தந்தீர். யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல 9வது ஆசீர்வாதம் ஞானமாயிடுச்சு. அந்த ஞானத்தை இந்த ஜெபத்துல கலந்து கொள்ற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருங்கப்பா. இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும்.